என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பல வீடியோக்களில் தொடர்ந்து பேசிய ஒரு விஷயம் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளிவந்திருக்கு. அது தலைவர் 173 இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு. ரொம்ப அவர் உணர்ச்சி பூர்வமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த படத்தை இயக்கப் போவது சுந்தர் சி அப்படிங்கிறது நம்ம பல நாளாக சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் நான் தொடர்பாக வெளியிட்டிருக்கேன். எல்லோரும் அப்போது சுந்தர் சி அதுக்கு வாய்ப்பு இல்லை, லோகேஷ் வருவார், கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்குவார், நீங்கள் சொல்கிறது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்கிட்ட நேர்லேயும் சரி ஃபோன்லேயும் வாதிட்ட சக ரசிகர்கள் பல பேரை எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் இப்போது என்னுடைய இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன் நான் திரும்ப இதை சுந்தர் சி தான் இயக்குவார் அப்படின்றத உறுதியாக சொன்னேன்னா, நடிகை குஷ்பு அவங்க ஒரு சந்திப்பில் அவங்க உறுதியாக சொன்னாங்க, ரஜினி சாருக்கு சுந்தர் கதை சொல்லிட்டாரு, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எப்போ அது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வரும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே போல் சுந்தர் சியை இந்த கேங்கர்ஸு அந்த டைமில் கேட்கும்போதும் அவர் உறுதியாக சொன்னார், நான் சாருக்கு கதை சொல்லிட்டேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். நான் இதை அடிப்படையாக வச்சு தான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தேன். இன்னொன்று, இந்த கூலி படத்தினுடைய அவுட்கம் இதில் ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு வருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம உறுதியாக இவர் லோகேஷ் கனகராஜை கிட்ட சேர்க்க மாட்டார், இந்த காம்பவுண்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி தான் அடிப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அதை தான் நான் சொன்னேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ தலைவர் 173ங்கிறது சுந்தர் சி இயக்கத்தில் உருவாக போகுது. இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினுடைய அல்லது அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் தயாரிக்குது. 2 நிறுவனத்துக்கும் ரஜினி சார் படம் பண்ணுறது இதுதான் முதல் முறை. இதில் கமல்ஹாசனுக்கு அவர் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வாக்கு கொடுத்துட்டார், நிச்சயமாக நான் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் எதுக்காகன்னா, ராஜ்கமல் நிறுவனம் ஃபினான்ஷியலாக ரொம்ப தடுமாறுது, அவருக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்படுது, பெரிய நிதி தேவைப்படுது. அதற்கு நம்முடைய ஒரு நடிப்பில் ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ரஜினி சாருக்கு இயல்பாகவே கமல் மீது மிகுந்த மரியாதையும் ஒரு பக்கம் ஒரு நன்றி உணர்வும் உண்டு. அது என்ன மரியாதை அப்படின்னா, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு போட்டின்னு சொல்லிக்கிறது யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற நடிகர்கள் கூட போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ரஜினிக்கு போட்டியாக அப்படின்னு யாரை கொண்டாந்து நிப்பாட்டுவீங்க? சிவகார்த்திகேயனை நிப்பாட்டுவீங்களா, அஜித்தை நிப்பாட்டுவீங்களா, சிம்புவை நிப்பாட்டுவீங்களா, தனுஷை நிப்பாட்டுவீங்களா? ஸோ இப்படி யாருமே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் பல படிகள் கீழே நிற்கிறாங்க. அவங்கள இவருக்கு இணையாக கொண்டு வந்து நிப்பாட்டிக்க முடியாது. அல்லது சில தற்குறிகள் நம்ம அவரை விட நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனையெல்லாம் போட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய போட்டியாளராக ரஜினி ரசிகர்களே ஒத்துக்கிறது யாருன்னா கமல்ஹாசனை தான். ஸோ அவர் மீது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்துக்களில் என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் கமல்ஹாசன் ரஜினிக்கு மரியாதைக்குரிய ஒரு போட்டியாளராக அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ரஜினியும் அதை அப்படித்தான் பார்க்குறாரு. அதனால் அவர் எந்த இடத்துலையுமே அவர் விட்டு தர மாட்டார். அவருடைய படங்களில் இவர் பெயரை பயன்படுத்துவார். அவருடைய படங்கள் பயன்படுத்துறது கூட ரொம்ப மரியாதையாக பயன்படுத்துவார். கமல்ஹாசனுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் தருவார். இன்னொரு பக்கம் கமல் மீது ரஜினிக்கு இயல்பாகவே ஒரு நன்றி உணர்வு உண்டு. அது என்னென்னா, அவர் ஒரு மேடையில் சொல்லுவார், கமல்ஹாசன் கூட பக்கத்தில் காரில் ஒரு சீட்டில் ஒரே சீட்டில் கமல்ஹாசனோட பக்கத்தில் ட்ராவல் பண்ண அப்படின்னு போய் வெளியே சொன்னாலே அது பெருசாக பார்த்தாங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கமல் ரஜினி நடிக்க வந்த காலத்தில் கமல் என்ன மாதிரி இருந்தார், அவருக்கு சினிமாவில் எப்படிப்பட்ட இடம் இருந்தது. அவரும் வளரும் நடிகர் தான், அப்போ ஒன்றும் டாப்பில் கிடையாது கமல். ஆனால் அந்த உச்சத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நடிகராக கமல்ஹாசன் இருந்தார். அன்றைக்கி அவருக்கு காதல் இளவரசன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. இந்த பட்டப்பெயரோடு ஒரு நடிகர் இருக்காருன்னா அப்போ அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவரை வச்சு படம் தயாரிப்பாளர் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இருந்தார் கமல். அந்த நேரத்தில் ரஜினி புதுசாக நடிக்க வர்றார், கன்னடத்துலேருந்து வர்றார், தமிழ் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் கமல்ஹாசன். அப்போது கமல்ஹாசன் பேர் தான் பெருசாக இருக்குது, ரஜினிகாந்த் அறிமுகம் தான்.
ஆனால் இந்த கமல்ஹாசன் பேரோட ரஜினிகாந்த் பேர் மோதுது இல்லை, ரஜினியோட வந்து அதாவது கமலோட ரஜினி நடிக்கும்போது இயல்பாகவே வந்து ரஜினி கமலுடைய உயரத்துக்கு ரஜினி வந்துடுறார், முதல் படத்துலேயே வந்துடுறார். அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பக்கம் கேபி அப்படிங்கிற இமயம் கே பாலச்சந்தர், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் வந்து அதை பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல படங்கள் வருது. அந்த பல படங்களிலும் கமல்ஹாசன் நினச்சிருந்தா எனக்கு சமமான ரோல் வந்து நீங்கள் ரஜினிக்கு தரக்கூடாது, அப்படி தந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் கமல்ஹாசன். அவர் எந்த இடத்துலையுமே ரஜினியுடைய வாய்ப்பு அப்படி தட்டி பறிக்கவே இல்லை. கமல் ஹீரோ, ரஜினி வில்லன் அப்படின்னா அவர் இயல்பாகவே வந்து ஒத்துக்கிட்டார் முதல் படத்திலிருந்தே. அடுத்தடுத்த படங்களில் ஈவன் இப்போ ரஜினி வந்து ஒரு படத்தில் பெரிய ரோல் நடிக்கிறாரு, அதில் கெஸ்ட் ரோல் கமல் பண்ணணுன்னா அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தில்லுமுள்ளு படத்தப்பெல்லாம் கமல்ஹாசன் மிகப்பெரிய ஸ்டாரு. ஆனால் தில்லுமுள்ளு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு கமல். அஃப்கோர்ஸ் அது வந்து கேபி சாருக்காக தான் அப்படின்னா கூட. அதே மாதிரி தான் ரஜினியோட தப்பு தாளங்கள் படம், அதில் ரஜினி தான் ஹீரோ, வில்லன் எல்லாமே அவர் தான். அதில் கமல்ஹாசன் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ரஜினியை வந்து அவர் தன்னோடு சேர்த்து வந்து ரஜினி வளர்வதற்கு வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது ரஜினி மனசில் இன்னமும் இருக்குங்கிறத தான் அவர் தன்னுடைய படங்களில் கமல் பெயரை பயன்படுத்துகிற விதம். அதே போல் கமலை எந்த மேடையில் அழைத்தாலும் என்னுடைய கலையுலக அண்ணா அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி கமலுக்கும் ரஜினிக்குமான அந்த நட்பும் சரி, அந்த புரிதலும் சரி, அது அலாதியானது. ஸோ இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அறிவிப்பில் ஒன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை வெறுமனே ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையும் அந்த தகுதியும் யாருக்கு இருக்குன்னா கமல்ஹாசனுக்கு இருக்குது. வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த உரிமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரஜினியை ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த பெயரை திரும்ப திரும்ப சொன்னது யாருன்னா கமல்ஹாசன் அவர்கள். பல மேடைகளில் என்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இப்படி பேசுகிற சூப்பர் ஸ்டார் எங்கேயாவது காட்ட முடியுமா அப்படியெல்லாம் வந்து ரஜினியை பெருமையாக பேசினவர் கமல்ஹாசன். இந்த ட்விட்டில் இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்கிற அஃபிஷியல் அறிவிப்பு, அந்த ட்விட்டில் பார்த்திங்கன்னா உண்மையாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கமல்ஹாசன் மீது புதிய மரியாதையே வந்தது. அந்த ட்விட்டில் பார்த்திங்கன்னா தலைவர் 173 அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த படம் ரஜினி படம். இந்த படத்தை தயாரிக்கிறது நானாக இருக்கலாம், இந்த படத்தில் ஒரு வேளை கெஸ்ட் ரோல் கூட பண்ணலாம், என்னவா வேணால் இருந்தாலும் இது ஒரு ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து கமல் குறிப்பிட்டிருக்காரு. தலைவர் 173 அப்படின்னு போட்டிருக்காரு. அது இந்த ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படம். அடுத்து சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வச்சு படம் பண்ணிட்டார். அதுவும் ரொம்ப 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 ஏர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஆரம்ப கட்டம். அவர் படம் பண்ண வந்த ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணிட்டார், இன்னொரு பக்கம் கலைஞானி கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணிட்டார். அன்பே சிவம் அங்கே, அருணாச்சலம் இங்கே, 2 படங்களுமே வந்து பேசப்பட்ட படங்கள். அருணாச்சலம் வந்து வசூலில் புதிய சாதனை படைச்சது. அது வந்து எப்படின்னா இந்த வசூல் மழைன்னு சொல்கிறோம்ல, அப்படி வசூல் மழையை பொழிஞ்ச படம் அருணாச்சலம். அதில் வந்த லாபம் வந்து அப்படி. இந்த பக்கம் அன்பே சிவம் வந்து வசூல் ரீதியாக பெரிதாக போகலை அப்படின்னா கூட அந்த படம் வந்து அந்த படத்தின் தரத்துக்காக, அந்த படம் உருவாக்கப்பட்ட விதத்துக்காக பெரிய அளவுக்கு இப்போ வரைக்கும் பேசப்படுற படமாக அன்பே சிவம் இருக்குது. ஸோ 2 வகையான படங்களையுமே எடுத்தவர் சுந்தர்சி. இதெல்லாம் சுந்தர்சி எடுத்த படமாடா அப்படின்னு அத்தனை பேரும் கேட்குற அளவுக்கு 2 படங்களையுமே வேரியேஷன் காட்டியிருப்பார். அதன் பிறகு வந்த சுந்தர்சி வேறு ஒரு பரிமாணத்துக்கு வந்துட்டார். நகைச்சுவையில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு நகைச்சுவை கமர்ஷியல் படங்களில் உச்சம் தொட்டவர் சுந்தர்சி. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற இயக்குனராக இருக்கார். சுந்தர்சியோட இயக்குனராக அறிமுகமான பல பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற இடத்துல அல்லது ரிட்டையர் ஆகிட்டு ஆடியோ விழாக்களில் வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிற லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் சுந்தர்சி மட்டும் இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அவர் இம்மி அளவு கூட இறங்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கார். அவரும் ரஜினியும் சேருகிற இந்த படம் வந்து ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொழுதுபோக்கின் உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ரஜினி சார் மீண்டும் இணைவார். அதுவும் சுந்தர்சி கூட சேர்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 30 வருஷம் கழித்து, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு பிறகு இருவரும் வந்து ஒன்றா இணைகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ரஜினி சார் வந்து யார் கூடயும் இவ்வளோ கேப் விட்டு வந்து சேர்ந்து நான் பார்த்ததில்லை, முதல் முறை இது. எப்படி பார்த்தாலும் இந்த படம்
நிச்சயமாக வந்து வசூலிலும் சரி பொழுதுபோக்கிலும் சரி ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குன்றதை நான் இப்போவே சொல்கிறேன்.